ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது என்னோட ஹேர் இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருந்துச்சு. மேம்கே அது இல்லை அது க்யூட்டாக தோணுது, இவ்வளோ க்யூட்னஸ் வேண்டாம் சொல்லி மேமே ஒரு ரிப்பன் எடுத்துட்டு என்னோட ஹேர் பின்னாடிலேருந்து பின்னல் பண்ணிட்டு அவங்களே ரிப்பன் கட்டி லைக் ஏதோ ஷார்ட் பிடிச்சிருக்கேன்னா அதுக்கப்புறம் கட் சொன்னதே அது வேற லெவலாக இருக்கும். லைக் ஒரு கட் மேக்கப்பே இல்லையா அப்போ எப்படி ஒரு சொன்னாங்க நீ நடிக்கிற நடிக்காது சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேக்கப்போ போடக்கூடாது அப்படி சொன்னாங்க. ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இது ஆயிடுச்சு. அப்போ அழகா தெரிய மாட்டோம் விதவுட் மேக்கப். என்ன பார்த்த உடனே ஓகே எனக்கு அதனால தான் இன்னைக்கு கூட மேக்கப் இல்லாமே வரலாம் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, தைரியம் வந்துச்சு. ரிஹர்சல் பண்ணும்போது என்னோட பிக் டோ காலில் பிக் டோட நேல் ஃபுல்லாக வந்துச்சு. ப்ளீடிங் ஆனே எஸ்கே சார் அவங்க டீம் கிட்ட சொல்லி பேண்டடில் அவங்கள லைக் மூவியோட மேக்கப் டீம் வர்றதுக்கு முன்னாடியே எஸ்கே சாரோட டீம் இது அது சரி பண்ணி கொடுத்தாங்க. டிவோர்ஸே பெட்டர் சொல்லும்போது ஒரு பிரேக்கப் எவ்வளோ லைக் அது கணக்கிலே வராது. ஒரு போனா இன்னும் 10 வரும். அந்த 10ல நீங்க பெஸ்டான சூஸ் பண்ணீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுதா மேம் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வாயை திறந்துலாம் பாராட்ட மாட்டாங்களா? ஆனா உங்களை வந்துட்டு நிறைய இடத்துல பாராட்டினாங்களாமே வாயை திறந்து. அது உண்மையிலேயே ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட லைக் மைக்லே பாராட்டியிருக்காங்க. ஓகே சரி அன்னைக்கு மட்டும் லைக் எப்படி பாராட்டியிருக்காங்கன்னா நாங்களாம் நடந்து வர மாதிரி கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாட் இருக்கு, எல்லாருமே நடந்து வர மாதிரி. ஸோ அதுல நான் மட்டும்தான் ரொம்ப லைக் ஒரு அதுல அந்த மூமெண்ட்ல வேற சிவகார்த்திகேயனுக்கு இதுன்னு இல்ல சரியா நடக்க முடியல சொல்லி இன்னொரு தனஞ்சயா இருந்தாங்க ஃப்ரண்ட் ரோல, அவங்க சப்போர்ட் பண்றாங்க சொல்லி என்கிட்ட மேம் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க சிவகார்த்திகேயனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு என்ன இருந்தாலோ நான் ஹீரோயின் இல்லை, நான் ஃப்ரெண்ட் தான் அவங்களுக்கு. இந்த மாதிரி இது ரொம்ப சப்போர்ட் பண்ணி அப்படி கூட்டிட்டு போனா எப்படி இருக்கோ சொல்லி நான் பக்கத்துல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருந்தேன், ரொம்ப ஒட்டாம. அதுலயோ ஒரு சில ஷாட்ல நான் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இருந்தேன். எஸ்கே சார் தான் என்கிட்ட அந்த ஷாட்ல நீ முன்னாடி தானே இருந்த வா சொல்லி இழுது முன்னாடி நிக்க வச்சாங்க. அந்த ஷாட்ல நம்ம நடந்து வரும்போது பின்னாடி இருக்கிற அவங்கள திட்டு வாங்கியிருக்காங்க மைக்ல. விந்தியா மாதிரி பண்ண எல்லாருமே நீ எல்லாம் என்ன லைக் அந்த ஃபயரே இல்லை அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே சரி அன்னைக்கு மட்டும்தான் கடிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அன்னைக்கு அந்த கிளைமேக்ஸ் ஷூட்டோட இது விஷயத்தை பத்தி அதுக்கு அப்புறம் நம்ம பொள்ளாச்சியில ஷூட் பண்ணும்போது கூட மேம் இங்க முன்னாடி மேமோட நேச்சர் லைக் நீங்க நல்லா பண்ணிருக்கீங்கன்னா உங்க கிட்ட டைரக்டா வந்து பேசினது அது ஐ டோன்ட் நோ அவங்க பண்ணுவாங்க சொல்லி. பட் அதை பற்றி லைக் நான் இங்கே இருக்கேன், இன்னொரு சீனியர் ஆக்டர் என் பக்கத்தில் தான் லைக் நாங்களா ஷார்ட்க்கு மீதி ஆர்டிஸ்ட் வரணும் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில் சடனாக வந்து அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் கிட்ட இவோ சூப்பராக பண்ணியிருக்கா, கிளைமேக்ஸ் இல்லை சூப்பராக பண்ணியிருக்கா, மேம்க்கு இன்னும் ஞாபகம் இருக்கா அதை பற்றியோ சும்மா லைக் அப்படியெல்லாம் யோசிக்கவே முடியாது. அண்ட் டைரக்டா மேம் சொன்னது ஒரு இது நார்மலி அப்படி பாராட்ட மாட்டாங்க. அதுல இன்னொரு நாள் என்னோட என் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து மேம்க்கு என்ன கொஞ்சம் பிடிக்கும் அது தெரியும். பட் ஒரு நாள் அந்த பாவம் அவர் வந்து நல்லா திட்டு வாங்கினா மேம் கிட்ட இருந்து, நீ என்ன செத்த கொள்ளு மாதிரி இருக்கே அண்ட் இவ்வளோ பாடு எவ்வளவு ஹைப்பர் எனர்ஜியா இருக்கு, நான் என்ன பண்றதே புரியல எனக்கு, எப்படி பேலன்ஸ் பண்றது. அதுக்கப்புறம் ஒருவேளை நான் கம்மி பண்ணணுமா என்ன புரியல அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். பட் இல்லை மேம் ஒரு செகண்ட்காக கூட என்ன கம்மி பண்ணதுக்கும் சொல்லவே இல்லை.
நீ நல்லா பண்ணு மேம். கிளைமேக்ஸ்ல அந்த டயலாக் ஆக்சுவலி ஸ்கிரிப்ட்ல இல்லாம இருந்துச்சு, மேம் தான் அன்னைக்கு கொடுத்தாங்க, ஆட் பண்ணாங்க. அதுக்கு அப்புறம் டோட்டல் அது நான் என்ன சொல்லியிருக்கேன் என்ன செஞ்சிருக்கேன் அது டோட்டலாகவே மேமோட எஃபெக்ட் தான். நான் ஏதோ இந்த கேரக்டருக்கே கொண்டு வந்தது, இந்த கேரக்டராகவே எனக்கு நிற்க வைக்கிறது. ஈவன் ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது என்னோட ஹேர் இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருந்துச்சு. மேம்கே அது இல்லை அது க்யூட்டாக தோணுது, இவ்வளோ க்யூட்னஸ் வேண்டாம் சொல்லி மேமே ஒரு ரிப்பன் எடுத்துட்டு என்னோட ஹேர் பின்னலேருந்து பின்னல் பண்ணிட்டு அவங்களே ரிப்பன் கட்டி லைக் அது ஒரு பிடிஎஸ் கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன். அது அந்த மாதிரி ஆப்வியஸ்லி மேமே என்னோட ஹேர் பண்ணிருக்காங்க, வேற இது கிடைக்குமா? அப்படி அவ்வளோ நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கு, மெமரிஸ் இருக்கு இந்த மூவிஸ். லைக் நார்மலி வேற ஏதோ மூவிஸ்ல யாரோ சொன்னாங்கன்னா கூட என்னோட என்ன இவ்வளவு பெரிய ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் அது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல வரும். பட் இந்த மூவிஸ் உண்மையிலே இவ்வளோ நல்ல நல்ல மூமெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. அண்ட் மேமோட அந்த ஏதோ ஷார்ட் பிடிச்சிருக்கேன்னா அதுக்கப்புறம் கட் சொன்னதே அது வேற லெவலா இருக்கும். லைக் ஒரு கட் அவங்களுக்கு அந்த ஷார்ட் பிடிச்சிருக்கேன்னா. ஸோ இது நான் கொஞ்சம் பல தடவை எனக்கு கொஞ்சம் ஃப்ராங்கா ஸ்பீக்கிங் இந்த மூவில ஒரு இடத்துல நான் ஃபுல்லா பெங்காலில தான் பேசுறேன். லைக் நான் ஹீரோ கூட கூட உட்கார்ல, ராணா இருக்காங்க அங்கே, ராணா கூட உட்கார்ல, அந்த அந்த கேங்லேயே நான் உட்கார்ல, நான் தனியா தான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கே ஒரு க்ளோஸ் அப் ஷாட் அதில் நான் ஃபுல் பெங்காலில பேசுறேன். நான் டப்பிங் எல்லாம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது எனக்கு தெரியல ஏன் எனக்கே அந்த டயலாக் சொல்ல வச்சாங்கன்னா தெரியல, அது கண்டிப்பா கட் ஆயிடும் நானே சொல்லிட்டு க்ளோஸ் அப் ஷாட் கண்டிப்பா கட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் மூவி பார்க்கும்போது பார்த்து இருந்துச்சு. அண்ட் அந்த டோட்டல் மூவில ரவி கே சந்திரன் சார் எடுத்தா என்னோட ஒரே ஒரு க்ளோஸ் அதுதான். அண்ட் அந்த ஷார்ட் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் அவங்க ரவி கே சந்திரன் சார் ஏன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த க்ளோஸ் அப் வந்துட்டு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப அழகா காமிச்சு. ஆக்சுவலா உங்களுக்கு வந்துட்டு சீரியல்ல நடிக்கிறதுக்கும் இந்த மூவில நீங்க ஆக்ட் பண்ணதுக்கும் சீரியல்ல வந்துட்டு ஆல் டைம் ஃபுல் மேக்கப்லயே இருப்பீங்க, இதுல வந்துட்டு துளி கூட மேக்கப் கிடையாது. ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா நடிக்கும் போது என்னடா அது மேக்கப்பே போட விட மாட்டாங்க நம்ம எப்படி தெரியும்? ஸ்டார்டிங்ல அதை பத்தி சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, மேக்கப்பே இல்லையா அப்போ எப்படி ஒரு சொன்னாங்க நீ நடிக்கிற நடிக்காது சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மேக்கப்போ போடக்கூடாது அப்படி சொன்னாங்க. ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு இது ஆயிடுச்சு, அப்போ அழகா தெரிய மாட்டோம், எதுவுமே பண்ண முடியாது. ஓகே சரி ஏதோ எதுக்கு முன்னாடியோ பெரிய பெரிய மூவில சின்ன சின்ன ஏதோ கண்டுக்கவே முடியாத அளவுக்கு ரோல்ஸ் கூட நான் பண்ணியிருக்கேன். சரி அந்த மாதிரி தான் ஏதோ நடக்க போல அப்படியெல்லாம் இருந்துச்சு. பட் விதவுட் மேக்கப் என்ன பார்த்த உடனே ஓகே எனக்கு அதனால தான் இன்னைக்கு கூட மேக்கப் இல்லாமே வரலாம் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, தைரியம் வந்துச்சு. ஓகே இந்த மூவிலேயே மறக்க முடியாத அனுபவம், இப்போ வந்துட்டு எல்லாமே பெரிய ஸ்டார்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ண எல்லாருமே, ஸோ மறக்க முடியாத அனுபவம்னா எதை சொல்லுவீங்க? என்ன அதுதான் சொல்றேன், எது சொல்றது எது மேமோட அப்ரிசியேஷன் அதுவும் மைக்ல கறிக்கிறது அது ஆப்வியஸ்லி எஸ்கே சார் ஃபர்ஸ்ட் பார்த்ததுல இருந்து அது லைக் ஒரு மூவில ஹீரோயின் போய் சொல்லதுக்கும் எந்த மாதிரி இது சொல்லி லைக் ஃபர்ஸ்ட் மீட் சொல்லியிருந்தாங்க அந்த விஷயம் எனக்கு உண்மையிலேயே நடந்துருச்சு சார் கூட. அதுக்கப்புறம் இன்னொரு சீன்ல லைக் ஓடின மாதிரி ஏதோ ஷார்ட் இருந்துச்சு, அந்த ஷார்ட்கே நம்ம ரிஹர்சல் பண்ணும்போது என்னோட பிக் டோ காலில் பிக் டோட நீல் ஃபுல்லா வந்துச்சு. இது டோட்டலாவே ஒரு இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அது இது ஆயிடுச்சு, வெளியில வந்துச்சு. ப்ளீடிங் ஆனே எஸ்கே சார் அவங்க டீம் கிட்ட சொல்லி பேண்டட்ல அவங்கள லைக் மூவியோட மேக்கப் டீம் வர்றதுக்கு முன்னாடியே எஸ்கே சாரோட டீம் இது அது சரி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தீங்க, ரொம்ப செல்ல பிள்ளையா எல்லாருமே அவ்வளோ பாசமா லைக் மேம் என்னோட
லைக் ஹேர் பின்னல் போட்டுட்டு ரிபன் போடுறாங்க, அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் லைக் எதை விட்டு எதை சொல்றது எனக்கு தெரியல. அவ்வளோ நல்ல நல்ல மெமரிஸ் இருக்கு. அண்ட் ஹையஸ்ட் என்னன்னா மேமோடது அந்த கட் கட் கட். சூப்பர். ஆக்சுவலா நீங்க வந்துட்டு பேசுறது பயங்கர கான்ஃபிடென்ட்டா பேசுறீங்க. கான்ஃபிடென்ட்டே இல்ல, பட் எனக்கு நான் தனியா ஸ்டே பண்ணுவேன். அதனால வெளியில வந்த உடனே நான் இருக்கிறதெல்லாம் கொட்டிடுறது, எல்லார்கிட்டயும் பேசிட்டு நல்லா பேசுவேன். ஓகே. நாங்க இப்ப கேட்க வந்தது என்னன்னா, பார்த்தா திடீர்னு பார்த்தா சில ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி சூசைட் அட்டம் பண்ணிடுறாங்க, இறந்துறாங்க, இப்படி எல்லாம் வருதுல்ல. இது வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்கு என்னன்னா அது ஆர்டிஸ்ட் அப்படி மட்டும் இல்லாம யாரும் நம்ம லைஃப்ல ஏன்னா ரீசெண்டா நிறைய நான் 2009ல இருந்து நடிக்கிறேன். இவ்வளோ இப்படி நார்மலி ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் ஒர்க் ஆகுது அப்படி நினைச்சோன்னா அதுக்கப்புறம் ஏதோ மேபி ஏதோ இன்ஜுரி வந்துடும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால அடுத்த வர வாய்ப்பு கூட கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி பல தடவை ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் லைக் அடுத்தது என்ன பண்ண முடியும், நான் உடம்பு சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் டு அதே ஃபார்ம்ல வந்துட்டு என்ன ஒரு தடவை ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பாடி இந்த ஃபிகர் சொல்லுவாங்கல்ல, அது கொஞ்சம் டக்குன்னு ஒரு கொஞ்சம் வெயிட் போடும், கொஞ்சம் என்ன சொல்றது, அது இது என்ன சொல்லுவாங்க, டம்மி ஜாஸ்தி ஆயிரும். இது ஏதாச்சும் ஒரு தப்பு வந்துடும். ஸோ அதுக்கு அப்புறம் திருப்பி இல்லை, நான் திருப்பி அது டயட் இருக்கட்டும் சரி, எக்ஸசைஸ் இருக்கட்டும் சரி, அதெல்லாம் திருப்பி செஞ்சு திருப்பி அந்த பல பொசிஷன்ல வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி புதுசா ஒரு ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இது ஒரு பெரிய ப்ராசஸ் தான். அண்ட் நமக்கு கிடைச்ச இத்தனுண்டு ஒரு ரோல், ஈவன் வித்யாதாஸ் கூட எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்லும்போது இத்தனுண்டு ஒரு ரோல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது பெருசா மேம்க்கு பிடிச்சி அதுக்கப்புறம் ஸோ நமக்கு கிடைச்ச அந்த சின்ன சின்ன கேப்ல கூட நம்ம எவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அதை வச்சுதான் நமக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம் மட்டும்தான் நீங்க நினைச்சீங்கன்னா, ப்ராப்ளம்னா என்னோட லைஃப்ல இப்போ கூட நான் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா 8 பிரச்சனை இருக்கு. தினமும் இன்னைக்கு கூட ஒரு இஎம்ஐ இது வந்துச்சு, நேத்தோடு இஎம்ஐ வந்துச்சு, அதெல்லாம் அதெல்லாம் இது சரி, இது லைக் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஓகே சரி இந்த அக்கௌண்ட்ல இது வந்து ஓகே வேற எங்க எவ்வளவு இருக்கு, ஓகே சரி டிரான்ஸ்ஃபர் பண்ணு, இதுல வரும், ஸோ இது டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இது அந்த விஷயம் தான் கண்டினியூஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ல தான் போயிட்டு இருக்கும். அதுலயுமே நம்ம லைஃப்ல தனியா ஸ்டே பண்ணது மெயினா ஐ கெஸ் அந்த இந்த மாதிரி அட்டெம்ட் பண்ண அவங்களுக்கே தனியா ஃபீல் ஆகும் போது, இல்லைன்னா மேரிட்டல் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த மாதிரி மென்டாலிட்டி ஜாஸ்தி வருது. மேரிட்டல் லைஃப்ல அந்த மாதிரி தோணுதுன்னா இது எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி முடிவே இருக்கிறதுக்கு விட அந்த ரிலேஷன் எனக்கு வேண்டாம் சொல்லி வெளியில வருது, அது மச் பெட்டர் டிசிஷன். செத்ததை விட டிவோர்ஸ் பண்ணது பெட்டர், அதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னும் நீங்க வேற நிறைய பேர் ஏதோ லவ் ரிலேஷனுக்காக கூட அப்படி, நான் சொல்றேன் டிவோர்ஸே பெட்டர் சொல்லும்போது ஒரு பிரேக்கப் எவ்வளோ லைக் அது கணக்குலே வராது. ஒரு போனா இன்னும் 10 வரும், அந்த 10ல இருந்து நீங்க பெஸ்டான சூஸ் பண்ணீங்க. இப்படி சேர்த்தது நீங்க என்ன ஒரு செகண்ட் அது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அந்த நீங்க எடுத்த முடிவுனா இல்லை, உங்களுக்கு அது ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, அந்த கஷ்டத்துல இருந்து ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு, ஓகே. நீங்க விட்டுட்டு போனா உங்க ஃபேமிலி, ஒரு அப்பா அம்மாக்கே அவங்க குழந்தை செத்ததை விட பெரிய வலி எதுவுமே இருக்காது. அது கண்டிப்பா நம்ம அப்பா அம்மாக்கு நம்ம கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது.
ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை எல்லாருமே யோசிக்கணும். லைஃப்ல என்ன ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் இந்த ஒரு பாயிண்ட் தடவை உங்களுக்கு வேற யாரும் லவ் பண்ணதோ இல்லையோ, உங்க அப்பா அம்மா எவ்வளவு லவ் பண்றாங்க உங்களுக்கு தெரியும்ல. அவங்கள பத்தி யோசிச்ச மட்டும்தான் ஒரு தடவை யோசிங்க, கண்டிப்பா இந்த முடிவை எடுத்துக்க மாட்டீங்க. சூப்பருங்க. இதுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி வந்து இவ்வளவு நேரம் பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க இன்னும் மேலும் 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 உயரங்கள் போகணும். நீங்க யார் கூட எல்லாம் நடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டிஸ்டோட எல்லாம் நடிக்கணும், அந்த டைரக்டர்ஸ் உடைய இயக்கத்துல நடிக்கணும். இது எல்லாம் வெயிட் பண்றோம். ப்ளீஸ் டிஎம் பண்ணீங்க. கான்டாக்ட் நம்பர் கிடைக்கலனால பிரச்சனை இல்லை, டிஎம் பண்ணீங்க. கண்டிப்பா கிடைக்கும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ்.